ஹாவல்ஸோட ஃபேன் சீரியஸில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற மாடல் தான் இந்த இன்வெர்னோ LX PLDC ஃபேன். இந்த ஃபேனோட அட்ராக்டிவ் பாயிண்ட்டே இந்த ஃபேனோட டிசைன் தான். டிசைன் இங்கே சிங்கிள் பாடி யூனிக் டிசைன்லையும் ப்ரீமியமான மெட்டாலிக் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் பிளேட்ஸ்க்காக இங்கே ஏரோடைனமிக் ABS பிளேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ABS பிளேட் கொடுத்துருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நார்மல் அலுமினியம் பிளேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ABS பிளேடோட வெயிட் கம்மி அண்ட் ஏர் டெலிவரி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த பிளேட்ஸில் உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே இந்த டிசைனை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ABS பிளேட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நைட் டைம் நீங்கள் தூங்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். உங்களோட சீலிங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக எங்கள் டெலஸ்கோபிக் கெனோப்பி ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபேன் ரன் ஆகிறதுக்காக எங்கே BLDC மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மல் இண்டக்ஷன் மோட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த BLDC மோட்டர் உங்களுக்கு 50%லேருந்து 65% வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். இதனால் நீங்கள் லாங் டேர்மாக பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். வெறும் பவர் மட்டும்தான் சேவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஹாஃப் கரண்ட் இல்லை லோ வோல்டேஜில் உங்களுக்கு கரண்ட் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் இந்த BLDC மோட்டரால் ரன் பண்ண முடியும். 140 வோல்ட் வந்தாலுமே உங்கள் ஃபேன் ஹை பர்ஃபார்மன்ஸில் ரன் ஆகுமே தவிர எந்த வித ட்ராபேக்கும் இருக்காது அதோட ஸ்பீடில். அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற BLDC மோட்டர் உங்களுக்கு 100% வெர்ஜின் காப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லாங் டேர்மாக வரணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபேனோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் மோட்டரோட லைஃபும் பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேனோட RPM 280/minute அண்ட் ஏர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 230 m3/minute. எப்போவுமே ஒரு ஃபேன் வாங்கும்போது RPMோட ஏர் டெலிவரி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரூமுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேனில் ஏர் டெலிவரி 230 கொடுத்துருக்கனால உங்களோட ரூம்ஸ்க்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிமோட் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரெகுலேட்டர் நீங்கள் பைபாஸ் பண்ணிடணும். ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு RF ரிமோட் ஆப்ஷன் இருக்குது. இந்த RF ரிமோட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரூமில் எந்த டைரக்ஷனில் வச்சு ஆப்ரேட் பண்ணாலும் இதால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். பட் இதுவே நீங்கள் IR ரிமோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேன் டேரெக்டாக பாயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகும். பட் இங்கே அந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த ரிமோட் மூலமாக உங்களோட யூசேஜ் ஏற்ற மாதிரி உங்களால் மல்டிபிள் மோட்ஸும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அந்த மல்டிபிள் மோட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் தான் உங்களுக்கு மாப் மோட். மாப் மோட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃப்ளோரை மாப் பண்ணியிருக்கீங்க, அதை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாப் மோட் எனேபிள் பண்ணும்போது ஃபேன் ஹை ஸ்பீடில் 3 மினிட்ஸ்க்கு ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் உங்கள் எலக்ட்ரிசிட்டியும் சேவ் பண்ண முடியும். செகண்ட் மோட் இதில் யூஸ் பண்ணியிருக்கு ப்ரீஸ் மோட். ப்ரீஸ் மோட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நேச்சுரலாக எப்படி காற்று வருமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த ப்ரீஸ் மோடில் கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபேனோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு எவ்ரி 1.5 மினிட்ஸ்க்கு 1லேருந்து 5க்கும் அண்ட் 5லேருந்து 1க்கு வரதுனால வேரியபிள் ஸ்பீட் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேர்ட், ஸ்லீப் மோட். ஸ்லீப் மோட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் இருந்துச்சு உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீட் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலேட்டர் போய் தேடி அதுக்கப்புறம் தான் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். இதனால் உங்கள் ஸ்லீப்பும் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்லீப் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு ஸ்பீட் கம்மியாகும். அட்லாஸ்ட் ஃபேன் 1 ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ இதனால் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கும் அண்ட் உங்கள் தூக்கமும் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபேனில் யூஸ் பண்ணியிருக்கு ரிவர்ஸ் மோட். எந்த ரிவர்ஸ் மோட் எப்போ ஒர்க் ஆகும்னா, உங்கள் வீட்டில் ரூம் ஹீட்டர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அப்படி சுற்றும் போது உங்கள் ரூமுக்கு ஏரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னா வின்டர் டைமில் கீழே இருந்து ஹாட்டான ஏரை மேலே சர்க்குலேட் பண்ணி உங்கள் ரூமை ஓரளவுக்கு வார்மாக வச்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக கொடுத்துக்க டைமர். சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் இன்டர்வல்ஸில் டைமர் செட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களால் 2 hours 4 hours 6 hours அண்ட் 8 hours வரைக்கும் டைமர் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராடக்டோட வாரண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான கேரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா ஹாவல்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எந்தவித அவசியமும் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு யூனிக் பாடி டிசைனில் ப்ரீமியமான ஃபினிஷிங், நல்ல ஏர் டெலிவரி, கூடவே மல்டிபிள் மோட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபேன் உங்களோட வீட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபேன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.